தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக சொன்னார்கள். நாங்கள் யார் பக்கம் என்றால், இந்தியாவிலே நீட் வேண்டாம், நீட் தவறான கொள்கை என்று சொன்னவர் யார் என்றால், இது குறிப்பாக நீட் பயிற்சிக்காக வந்து தங்களை தேர்வு செய்ய முடியாது, ஏன் இந்த நீட் என்று மாணவ செல்வங்கள் தங்கள் இளம் வயதிலேயே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்தியாவே வேற விதமாக இருக்கும். இந்தியாவில் 400 சீட்டுகளை பெற்று திரு மோடி அவர்கள் அரசமைப்பார்கள். ஆச்சரியம் நடக்கப் போகிறது. தமிழ்நாட்டில் பாஜக மலரும் என்றெல்லாம் சொன்னார்கள். அதுவும் கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு, அதுவும் எக்ஸிட் போல் என்று விதவிதமாக கதைவிட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் யார் பக்கம் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பக்கம் தான். சென்ற கூட்டத்திலே சொன்னேன், ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றுகின்ற மாநிலம் எந்த மாநிலம் என்றால் அது உத்தரப்பிரதேசம் தான். ஏனென்றால் 80 நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாநிலம் என்றால் உத்தரப்பிரதேசம். அங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்றால் பாஜக 80 இடங்களிலுமே வெற்றி பெற்று அது இந்த மிருக காலத்துடன் ஆட்சியை அமைத்தார்கள். ஆனால் இந்த முறை 40 இடங்கள் தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. மீதி 40 இடங்களிலே இந்திய கூட்டணி வென்றது. அதான் சொன்னேன், ஒரு நகைச்சுவை உணர்வு சொன்னேன். ஏன் தெரியுமா 40 தொகுதி மாறிச்சு, இந்தியா கூட்டணிக்கு வந்துச்சு? ஏனால் அங்கே யூபியில் இருக்கின்ற நம்ம சகோதரர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்தார்கள். வேலை செய்து சுயமரியாதையோடு சில தமிழ்நாட்டை பார்த்து இங்கே திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது, இப்போது நன்றாக இருக்கிறது, அங்கே பாஜக ஆட்சி மோசமாக இருக்கிறது, மாற்றம் வேண்டும் என்பது தமிழ்நாட்டிலும் இந்த வேலை செய்தவர்கள் அங்கே சென்று வாக்களிக்கும்போது மாற்றி அமைத்தார்கள். அதனால் தான் இருக்குது. ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன். ஏனென்றால் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது. இன்று இந்தியாவிலே மோடி ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சி. இது மைனாரிட்டி ஆட்சியை நடத்துகிறது யார் என்றால் மோடி. ஏனென்றால் சென்ற முறையெல்லாம் எதுவும் செய்யலாம், எந்த சட்டத்தையும் செய்யலாம். இன்னும் குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்தியாவிலே நீட் வேண்டாம், நீட் தவறான கொள்கை என்று சொன்னவர் யார் என்றால் நம் தலைவர் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி சொன்னார். அப்போது என்ன பண்ணாங்க, நமக்கு இதுக்கென்று எடுத்தார்கள். இவர்கள் குறுகிய வட்டத்துடன் பேசுகிறார்கள். இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமான பிரச்சனை, இது தேசிய அளவிலே ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ந்து நமது இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் வேண்டாம் வேண்டாம் பிரச்சாரத்தை ஒரு கையெழுத்து இயக்கமாக பார்க்கிறோம். அப்போது கூட நம்மை ஏளனம் செய்தார்கள். என்று பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளை. ராஜஸ்தான் மாநிலத்திலே கோட்டா, அங்க பாத்தீங்கன்னா அதிகமான மாணவர்கள், எதுவும் குறிப்பாக நீட் பயிற்சிக்காக வந்து தங்களை தேர்வு செய்ய முடியாது, ஏன் இந்த நீட் என்று மாணவ செல்வங்கள் தங்கள் இளம் வயதிலேயே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த தற்கொலையை தவிர்ப்பதற்காக அந்த பாஜக அரசு என்ன செய்கிறது, ஃபேன்ல போய் தூக்கு போட்டு தங்குறாங்களாம். ஸோ ஃபேன் ஸ்ப்ரிங் வைக்கிறாங்க. ஸோ ஸ்ப்ரிங் வச்சா தற்கொலை செய்து தவிர்க்கலாம்னு. ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன, நீட் என்பதை புரியவில்லை. இன்று நீட்ல கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கேள்விக்கு தவறான பதில் எழுதினால் -4 மார்க், 720 தான் அதிகபட்சமாக நீங்கள் பெறக்கூடிய. ஆனால் 718 719 என்று வாங்குறாங்க. இப்படி வர முடியும்? ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் மைனஸ்னா 716 தான் வரும். ஆனால் 718 19 கேட்டால் அவர்கள் தேர்வு எழுதுக டைம் இல்லை, அதனால கிரேஸ் மார்க் போடுறோமா? இது என்ன புதுசா இவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் செய்கிறார். அது மட்டுமா செய்கிறார்கள்? இன்று அதிகமா நம்ம நாட்டில் பண்ணா நீட் தேர்வு நேர்மையாக செய்கிறார்கள். அது குறிப்பா பார்த்தோம், மாணவ செல்வர்கள் கிட்டத்தட்ட அவங்கள வந்து தோடு கிடையாது, இது போடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஆனால் இதே வட இந்தியாவில் சென்றால் மாணவர்கள் பெற்றோர்களே வந்து காப்பீடிக்க உதவுகிறார்கள். இத்தனை பதிவு அங்க இருக்க மாணவர்கள் அதிக அளவு மார்க் பெறுகிறார்கள். ஆனால் நாம் நேர்மையோடு இருக்கிறோம். இன்று நீட் தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே நாம் சொன்ன போது கேட்காதவர்கள் இன்று கேட்கிறார்கள். நீட் வேண்டாம் என்ற கருத்து இந்தியா முழுவதும் வருகிறது. அதற்கு காரணம் யார் என்றால் நமது மு.க. ஸ்டாலினும் நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இதே நேரத்தில் மாணவர்களை பார்க்கும் போது இதே ஒரு தான் உங்களுக்கும் இருக்கும். ஏன்னா நாம் என்ன கேட்கிறோம்,
மேயர் பெரியார் பெருஞ்செல்வம் கல்வி செல்வம் தான். நீங்க கல்வி செல்வம் பெறுங்கள். அந்த வகையில் உதவுவதற்காக நமது அருமை அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் இந்த நல்ல நிகழ்வை நடத்துகிறார்கள். இந்த நல்ல நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.